அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக எப்போது அன்பான வணக்கத்தை தெரிவித்து பயிற்சியை தொடங்கும் இந்த வேளையில் இன்றைக்கி யோகா முத்ரா நண்பர்களை செய்ய தயாராகிட்டாங்க. அதுக்கு மீது ஒரு சில வரிகளை சொல்ல விரும்புகிறேன். அந்த வரிகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்க, பழசு புதுசு அல்ல. இருந்தாலும் சொல்ல சொல்ல அதுக்கு பவர் ஏற்படும் என்பதை தெரிஞ்சுங்க. துன்பத்தின் சுமையை அனுபவிக்க பழகினால் ஒழிய சுகத்தின் அருமையை ஒரு மனிதனால் தெரிந்து கொள்ள முடியாது. அல்ல தெரிஞ்சுக்க, அதான் உண்மை. அந்த வரிகளை சொன்னது நபிகள் நாயகங்க. அவருக்கு நன்றி கூறி யோகாவும் அதே மாதிரி தாங்க. முதல்ல வராதுங்க, செய்ய செய்ய பழகினால் நம்ம வந்துருங்க. அது இந்த இடத்துல நபிகள் நாயகத்துக்கு வணக்கத்தை தெரிவித்து பயிற்சியை தொடங்க தயாராகிட்டேன். நண்பர்களை நீங்கள் அருண் சார் நல்லா இறைவனை வணங்கிக்கங்க. இப்போ என்ன சார் ரெடி குட். இப்போ என்ன சார் கீழே கையை அப்படி வச்சு நளினமான முறையில் அப்படி மேலே தூக்கி மீண்டும் இறைவனை மீண்டும் வணங்குங்க. உங்கள் தாய் தந்தையை வணங்குங்க, உங்களோட மனைவியை வணங்குங்க, குழந்தைய வணங்குங்க. ஏன்னா வணங்குனால இறைவனை நம்ம வணங்குறது சமம். இப்போ பயிற்சிக்கு செல்வோம். மூச்சை கவனிங்க. இப்போ என்ன செய்றீங்க, பின்னாடி கையை லேசாக கோத்து முதுகுக்கு பின்னாடி வயிறை லேசாக உள்ளே இழுத்து சுவாசத்தை கீழே உள்ளே விட்டுக்கிட்டே மூச்சால் விட்டுக்கிட்டே வந்து அப்படியே வந்து தலையை தொட முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. தொடாத போனாலும் பரவாயில்ல. ஆமாம், வயிறை லேசாக இழுத்தீங்கன்னா கீழே போய்கிட்டே இருக்கும். இப்போ மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே வந்துடுங்க. பரவாயில்ல, உங்கள் பையன் இதில் நம்பர் 1 இருக்காப்போ. ஏன்னா இறைவனோட குழந்தைக்கு எந்த குழந்தையாக இருந்தாலும் அதான் உண்மை. இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை மாதிரிக்க 5 முறை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. பரவாயில்ல, மூச்சை இழுத்துக்கிட்டாவே நேர்பாறையை முதல்ல பாருங்கள். இப்போ மூச்சை எல்லாம் இழுத்துங்க. இழுத்த மூச்சை விட்டுக்கிட்டே கீழே போங்க. அப்போ இழுக்கும் போது வயிறு லேசாக சுருங்கணும். வயிறை பிடிச்சி இழுங்க. மனதால் எப்போ இழுக்கிறீங்களோ உடல் தானாக இயங்குங்க. உடல் தானாக இயங்கிட்டாலே நம்மகிட்ட எந்த நோயும் கிட்ட வந்து அண்டாது என்று இதில் தெரிஞ்சுக்கலாம். உண்மை இல்லை. வாழ்கே நலம், வளர்கே யோகா. நீங்கள் எப்போதும் பெல் பட்டன் அமுக்க மறந்து விடாது என்று அன்பாக இல்லாமல் உலக மக்கள் அனைவரோட கேட்டு தெரிவித்து கொண்டு நன்றி, வணக்கம்.